வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்கத்துல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான சமஸ்கிருத எழுத்துக்களோட உலகத்துக்குள்ள தான் நாம போக போறோம். இது சும்மா சாதாரண எழுத்துக்கள் கிடையாதுங்க. கணித ரீதியா ரொம்பவே துல்லியமா கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒளியியல் பயணம்னு சொல்லலாம். வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். சமஸ்கிருதத்துல 4 வெவ்வேறு கா ஒலிகள் இருக்கு. ஆனா தமிழ்ல நம்ம பயன்படுத்துறது ஒரே ஒரு கா தான். இந்த ஒரே ஒரு தமிழ் எழுத்து எப்படி அந்த 4 சமஸ்கிருத எழுத்துக்களோட வேலையையோ அசால்ட்டா செய்யுது? இதை யோசிச்சிருக்கீங்களா? மொழி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான திறவுகோள். இத பத்தி டீட்டெயிலா பாப்போம். இதுதான் இன்னைக்கான நம்ம பிளான். முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் மொழியோட மூச்சுக்காற்றான உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறம் அதோட உடலான மெய்யெழுத்துக்களை பத்தி பாப்போம். தொடர்ந்து சில சிறப்பு குறியீடுகள், கடைசியா 2 மொழிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஒப்பீடு. இவ்வளவுதான். சரி, முதல் பகுதியான அறிமுகத்திலிருந்து ஆரம்பிப்போம். பழங்காலத்துல மொழிகளோட அடிப்படைய எப்படி பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்துல இலக்கண அறிஞர்கள் எழுத்துக்களை சும்மா ஒரு குறியீடா மட்டும் பார்க்கலங்க. அதை இயற்கையோட ஒரு அங்கமாவே பார்த்தாங்க. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுத்துக்களை உயிர் மெய் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதாவது உயிருள்ள மூச்சு காற்று, அப்புறம் அதற்கான ஒரு உடல். இதே கான்செப்ட தான் சம்ஸ்கிருதத்துல ஸ்வர வியஞ்சனா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வர அப்படின்னா தானாகவே ஒளிரக்கூடியது, அதாவது சுயமாக இயங்கக்கூடியதுன்னு அர்த்தம். வியஞ்சனா அப்படிங்கிறது இந்த ஸ்வரத்தோட உதவியால தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு உடல். 2 மொழியிலுமே எழுத்துக்களை உயிரும் உடலுமா பாக்குறது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு போகலாம். உயிரெழுத்துக்கள், அதாவது மொழியோட மூச்சுக்காற்று. எந்த ஒரு மொழியை பேசணும்னாலும் நமக்கு மூச்சு, அதாவது ஒரு உயிர் சக்தி தேவை. அது இந்த உயிரெழுத்துக்கள்ல தான் அடங்கியிருக்கு. ஆ, இ, உ இதெல்லாம் நமக்கு ரொம்பவே பழக்கமான ஒலிகள் தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ரு அப்புறம் லு அப்படின்னு 2 தனித்துவமான உயிரெழுத்துக்கள் இருக்கு. பாக்குறதுக்கு மெய்யெழுத்துக்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இது மொழியில உயிரெழுத்தாதான் செயல்படுது. நாக்க சுழற்றி மூச்ச வெளியிடும்போது உருவாகிற இந்த ஒலிகள் சம்ஸ்கிருதத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சமஸ்கிருதத்துல இருக்கிற ஏ, ஓ அப்படிங்கிற எழுத்துக்களோட கட்டமைப்பு தான். இது சும்மா தனி ஒலிகள் கிடையாது, இதெல்லாம் கூட்டு உயிரெழுத்துக்கள். அதாவது அ, இ இந்த 2ம் சேரும்போது தான் ஏ உருவாகுது. அதே மாதிரி ஆவும் ஊவும் சேரும்போது ஓ உருவாகுது. மூச்சு காற்ற வெவ்வேறு கோணங்கள்ல இணைச்சு புது ஒலிகளை உருவாக்குற இந்த சிஸ்டம் நிஜமாவே ரொம்ப பிரமாதம். அடுத்து நாம போக போறது 3வது பகுதி, மெய்யெழுத்துக்கள், அதாவது சொற்களுக்கான உடலை உருவாக்குறத பத்தி பார்க்க போறோம். தொண்டையோட வெவ்வேறு பகுதிகளை பயன்படுத்தி நாம எப்படி சொற்களுக்கு உடல் கொடுக்கறோம்னு இப்போ பாப்போம். ஆரம்பத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கான விடை இப்போ கிடைச்சிரும். சமஸ்கிருதத்துல கா வரிசையில, அதாவது கவர்க்கத்துல 4 வெவ்வேறு ஒலிகள் இருக்கு. க, 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 அப்புறம் க. தொண்டையில காத்து எப்படி உரசடுது, மூச்சுக்காற்று எவ்வளவு அழுத்தமா வெளியேறுது, இதை பொறுத்துதான் இந்த 4 ஒலிகளும் உருவாகுது. ஆனா நம்ம தமிழ்ல இந்த 4 ஒலிகளுக்கான இடத்தையும் வெறும் ஒரே ஒரு கா அப்படிங்கிற எழுத்தே அது வரக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிருது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்னு இருக்கு. சமஸ்கிருத மெய்யெழுத்துக்கள் எல்லாமே நம்ம தொண்டையில ஒலிகள் எங்க பிறக்குதோ அந்த உடற்கூறியல் வரிசைப்படிதான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பழைய வடமொழி இலக்கண நூல்ல சொல்ற மாதிரி மிடரு அப்படிங்கிற தொண்டையிலிருந்து ஆரம்பிச்சு அன்னம் அப்படிங்கிற மேல்வாய் வரைக்கும் ஒவ்வொரு ஒலியும் எப்படி பிறக்குதுன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். இதை நீங்களே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். க வரிசை ஒலிகள் க, 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 ங. இதெல்லாம் உங்க தொண்டையோட ரொம்ப ஆழத்திலேந்து, அதாவது மிடர்ச்சிலேருந்து பிறக்கிறத கவனிச்சிங்களா? அப்படியே அடுத்து ச வரிசைக்கு வாங்க. ச, ச, ஜ, ஜ, ஞாங். இப்போ உங்க நாக்கு அன்னம்னு சொல்ற மேல்வாய தொடும். ஒலியோட பயணம் தொண்டையிலேருந்து மெதுவா முன்னாடி நகர்றத உங்களால இப்போ ஃபீல் பண்ண முடியும். அந்த பயணம் இன்னும் அப்படியே வாயோட முன்பகுதியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இப்போ டா வரிசை. இத உச்சரிக்க நீங்க உங்க நாக்க நல்லா உள்ள மடக்கி மேல்வாயோட நடுப்பகுதியை தொடணும். அதுக்கடுத்து தா வரிசைய சொல்லி பாருங்க. தா, 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 நா. இப்போ நாக்கு மெதுவா முன்னாடி வந்து உங்க பற்களை தொடரத நீங்களே உணர்வீங்க. எப்படி சரியா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இந்த ஒலியியல் பயணம் ரொம்ப சரியா நம்ம முகத்தோட முன்பகுதியான உதடுகள்ல வந்து முடியுது. பா வரிசை ஒலிகளை எடுத்துக்கோங்க. பா, 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 பா,
மா. இது நம்ம 2 உதடுகளும் ஒற்றதால மட்டுமே பிறக்கக்கூடிய ஒலிகள். தொண்டையில ஆரம்பிச்சு உதடுகள்ல முடியிற அந்த வரிசை முறை இருக்கே, இதுதான் சமஸ்கிருத எழுத்துக்களோட அந்த பெர்ஃபெக்டான உடற்கூறியல் கட்டமைப்பு. இதுக்கப்புறம்தான் யார, லாவா, வா, அப்புறம் உரசொலிகள் எல்லாமே வருது. சரி, மெய்யெழுத்துக்களை பார்த்தாச்சு. அடுத்ததா 4வது பகுதிக்கு போவோம். சில சிறப்பு குறியீடுகள், அதாவது மொழியோட சில தனித்துவமான ஒலிகளை பத்தி பார்க்கலாம். இந்த அடிப்படை எழுத்து வரிசைய தாண்டி 2 ரொம்ப ஸ்பெஷலான ஒலிக்குறியீடுகள் இருக்கு. முதல்ல அனுஸ்வாரம். அப்படின்னு உச்சரிக்கும்போது ஒரு ஒலி வருதுல்ல, அதுதான் இது. இது தனியா ஒரு மெய்யெழுத்து கிடையாது. ஒரு உயிரெழுத்த தொடர்ந்து ஒலிக்கும் ஒரு தூய்மையான மூக்கோலி, அதாவது நேசல் சவுண்ட் வைப்ரேஷன் தாங்க இது. 2வது விசர்க்கம். நாம அஹா அப்படின்னு சொல்லும்போது கடைசியா ஒரு மூச்சொலி வழியாகும் இல்லையா, அதுதான் விசர்க்கம். இது பார்க்கறதுக்கு ஒரு எக்கோ மாதிரி செயல்படும். இதோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? தமிழ்ல நம்ம பயன்படுத்துற ஆயுத எழுத்து இருக்குல்ல, அதுக்கு இணையான ஒரு ஒலி இது. இலக்கண நூல்கள்ல கூட இத ஆயுத போலி அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ நாம நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5. தமிழ் மற்றும் சம்ஸ்கிருதம் மொழிகளுக்கு இடையிலான ஒரு சின்ன ஒப்பீடு. இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த 2 மொழிகளோட ஒலி அமைப்புகளை வச்சு ஒரு பிராக்டிக்கலான ஒப்பீட்டை பார்ப்போம். தமிழ்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற குறில் எழுத்துக்கள் ஏ மற்றும் ஓ. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்துல இந்த 2 ஒலிகளும் அறவே கிடையாது. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி அங்க ஏ மற்றும் ஓ அப்படிங்கிற கூட்டு ஒலிகள் மட்டும்தான் இருக்கு. இதனாலதான் சம்ஸ்கிருத வார்த்தைகளை தமிழ்ல எழுதும்போது நெடிலுக்கும் குறிலுக்கும் நடுவுல நிறைய சுவாரஸ்யமான இலக்கண மாற்றங்கள் நடக்குது. சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, தொண்டையில தொடங்கி உதடுகள்ல முடியிற சமஸ்கிருதத்தோட அந்த துல்லியமான ஒரு கணித ரீதியான கட்டமைப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெறும் ஒரே ஒரு காவை பயன்படுத்திக்கிட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி உச்சரிப்பை மாத்திக்கிற தமிழோட அந்த அற்புதமான நெகிழ்வுத்தன்மை, ஒரு மொழியோட எழுத்துக்களோட கட்டமைப்பு, அது பேசுற மக்களோட சிந்தனை முறையையும் அவங்க உலகத்தை எப்படி பாக்குறாங்கங்கிறதையும் எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்கோம்? ரொம்ப ஆழமான கேள்வி இல்லையா? இந்த சிந்தனையை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒலியல் பயணத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் சந்திப்போம்.